வணக்கம். சமீபத்துல ஒரு நியூஸ் சேனல்ல அதனுடைய சீஃப் எடிட்டர் பேசிட்டு இருக்கும்போது சமூக வலைதளங்களில் 4-5 பேர் சசிகலாவை எதிர்த்து பேசுகிறார்கள் என்பதற்காக இந்த தமிழக மக்கள் எல்லோருமே சசிகலாவை எதிர்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரு. எப்படி வெறும் 4-5 பேரா? இப்படி காசுக்காகவும் ஒரு சில கும்பலுக்காக பயந்தும் இது போன்று பேசுபவர்களுக்காகவும் தமிழக மக்களின் உண்மையான உணர்வுகளை இந்த உலகிற்கே பறைசாற்றும் நோக்கோடு வெளியிடப்படுவதுதான் இந்த காணொளி. இதுவரை நாங்கள் வெளியிட்ட காணொளிகளில் இந்த காணொளி மிகவும் முக்கியமானது. நீங்க தமிழகத்திற்கு மறுதேர்தல், அதாவது ரீஎலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழக அரசியலின் சூழ்நிலை மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? தமிழக அரசியலிலிருந்து சதிகாரர்களும் ஊழல்காரர்களும் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழக அரசியலுக்கு இளைஞர்களும் உத்தமர்களும் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இரண்டாவது, செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மூன்றாவது, தமிழக அரசியலிலிருந்து மாஃபியா கும்பல் வெளியேற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நான்காவது, அந்த 122 எம்எல்ஏக்களும் அவர்கள் செய்த செயலை எண்ணி வெட்கப்பட வேண்டும். இனி இது மாதிரி செயலை செய்வதற்கு யாராக இருந்தாலும் அஞ்ச வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த இலக்கை நாம் அடைவதற்கு ஒரு செயலை செய்யணும். என்ன செய்யணும்? வருகின்ற சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ, அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதியோ அல்லது 26ஆம் தேதியோ தமிழகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய அவலத்திற்கு எதிராக கருப்பு உடை அணிந்து நாம எல்லாரும் போராடணும். நீங்க எங்க போனாலும் சரி, ஆபீஸ்க்கோ இல்ல தியேட்டருக்கோ மாலுக்கோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்க போனாலும், என் கோவிலுக்கு போனா கூட கருப்பு உடை அணியணும். அதை செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் போஸ்ட் பண்ணணும், அதை டேக் பண்ணணும். இந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் நாம 3 விஷயத்த மறக்காம செய்யணும். கருப்பு உடை அணியணும், அதை செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் போஸ்ட் பண்ணணும், அதை டேக் பண்ணணும். எப்படி டேக் பண்ணுவீங்க? ஹேஷ்டாக் மை தமிழ்நாடு, ஹேஷ்டாக் ரீஎலெக்ஷன், ஹேஷ்டாக் எழுச்சி, ஹேஷ்டாக் கெட் அவுட் மாஃபியா, ஹேஷ்டாக் 122 ஸ்லேவ்ஸ். இந்த மாதிரி நம்ம டேக் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணோம் அப்படின்னா இதை பார்த்து தமிழக அரசியல் இருக்கக்கூடிய தீய சக்திகள் ட்ரம்பிள் ஆவாங்க. தமிழக மாநிலத்தை ஒரு வளர்ச்சியான, செழிப்பான, நிம்மதியான மாநிலமா மாற்றுவதற்கு நாம எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சி தான் இது. இப்படி 10 லட்சம் பேர் ட்ரெண்ட் பண்ணோம்னா வெறும் 4-5 பேர் தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களுடைய எண்ணத்தை தவிடு பொடியாக்கலாம்.